வீட்டை கட்டிட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அங்கே வந்த பிறகு தான் நல்லா நடந்துட்டு இருந்த தொழில் சரியும், அல்லது சில பேருக்கு வந்து தீராத நோய்கள் வந்துடும். நம்ம உடம்புக்கு எப்படி வாயோ அப்போ அது போல தான் ஒரு வீட்டுக்கு ஒரு கதவு. அப்போ அந்த கதவு அப்படிங்கிறது சரியான திசையில் அமையணும். நல்லா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நடக்காம போகுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வாஸ்து குறைபாடுகள் இருக்கு. கண்ணு இருக்கிற இடத்துல வாய் இருக்கிற இடத்துல கண்ணு இருந்தால் மூஞ்சி எப்படி விகாரமா இருக்கும், அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புல இது இருந்தால் இது செல்வ செழிப்போட மகிழ்ச்சியா குடும்பமா இருக்கும். நம்ம உடம்பும் நம்ம வாழக்கூடிய வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பாதிப்புல இருக்கோமோ, உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட அங்கே கேன்சர் உண்டு. யாரெல்லாம் அதிகப்படியான பூஜைகள் அதிகப்படியான படங்கள் வச்சு நிறைய 74 மணி நேரம் தீபம் ஏற்றிட்டு வழிபடுறாங்களோ அங்கெல்லாம் கன்னி மூலையில் தெய்வத்தை வச்சா எனக்கு நிறைய பவர் கிடைக்கும், நிறைய சக்தி கிடைக்கும், நான் நிறைய சம்பாதிக்கலாம், இப்படியெல்லாம் கனவு கண்டு தென்மேற்குல சுத்தமாக வடகிழக்குல எல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அதை விட தவறு தென்மேற்கு. எந்த வீடுகளிலெல்லாம் வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் ஓப்பன் ஆயிருக்கும் அங்கே எல்லாம் ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஆனால் இந்த வீடு கட்டுறதுக்கு முதற்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படின்றது தான். இந்த வாஸ்துவை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய புகழ்பெற்ற முதல் வாஸ்து வல்லுநர் அப்படின்னா சரவணாதேவி மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா நற்பவி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி சொல்லுங்க. உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. ஓகேவா மேம். இப்போ வந்து சாதாரண விஷயம் இல்லை மேம். நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா எல்லாருமே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய முதல் விஷயம் அப்படின்னா வந்து வாஸ்து சரியா இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் சரி நிரந்தரமா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய நம்பிக்கையா இருக்கு. ஸோ இந்த வீடு அப்படின்னாலே முதல்ல போகக்கூடிய இடம் வந்து வீட்டுடைய வாயிற்படி. இந்த வீட்டுடைய வாயிற்படியில் இருக்கக்கூடிய நிலைக்கதவு இது வந்து சரியா இருந்தாலே எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டோட வாயிற்கதவு சரியில்லை, அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் பிரச்சனைகள் ஏதாவது இருக்காமா? நீங்கள் சொன்னதுலேயே கேள்வியிலே பதில் இருக்கு. எப்படின்னா வாயிற்கதவு ஒரு நம்ம உடம்புக்கு எப்படி வாயோ அப்போ அது போல தான் ஒரு வீட்டுக்கு ஒரு கதவு. அப்போ அந்த கதவு அப்படிங்கிறது சரியான திசையில் அமையணும். ஜென்ரலாக வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் 4 திசைகளை வச்சு சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய இருப்பியல் வாஸ்து குறிப்பிட்ட என்னோட டொமைனோட நேம் வந்து சரவணாதேவி இருப்பியல் 369. இதில் வந்து நான் ஒரு வீட்டை ஒரு சைட்டை 16 பிரிவுகளாக பிரிப்பேன். 16 பிரிவுகள், 16 லக்ஷ்மிகள், 16 செல்வங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வீடு கட்டும்போது ஒரு புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டும்போது வாஸ்து பார்க்குறாங்களோ இல்லையோ, ஒரு வீட்டுக்கு புதியதாக குடி வந்த பிறகு 3 மாதங்கள் 6 மாதங்கள் 1 வருடம் அதுக்கப்புறம் ஒரு 7 வருடம் இந்த மாதிரி எவ்வளோ வருஷத்தில் வேணாலும் அந்த வீட்டோட எனர்ஜி அவங்களுக்கு பொருளாதாரத்துலேயோ அல்லது குடும்ப உறவுகள்லையோ அல்லது ஒரு நோய் தாக்கத்துலேயோ ஒரு தவறுதலான விஷயத்த நடத்தும் பொழுது தான் அங்கே வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு புதிய வீட்டுக்கு வாடகைக்கோ அல்லது ஒரு புதிய வீடு கட்டியோ அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியோ குடி வரும் பொழுது அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வீட்டில் ஒரு சின்ன வீட்டில் அழகாக நல்லா இருந்திருப்பாங்க. அங்கே ஒரு சேமிப்பு அப்படிங்கிறதும் அந்த வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கோம். அதனால ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு வீட்டை கட்டிட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அங்கே வந்த பிறகு தான் நல்லா நடந்துட்டு இருந்த தொழில் சரியும், நல்லா படிச்சிட்டு இருந்த பிள்ளைங்க படிப்பை குறைப்பாங்க, நல்லா ஒழுக்கமாக இருந்த பிள்ளைங்க இங்கே வந்த பிறகு சொன்ன பேச்சு கேட்காம இருப்பாங்க. அது போலவே ஒரு சிலருக்கு வேலை போயிடும் அல்லது சில பேருக்கு வந்து தீராத நோய்கள் வந்துடும். இதெல்லாம் வரும் பொழுது தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுறது ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜி ஜாதகத்தை செக் பண்ணுவாங்க. நிச்சயமாக பார்க்கணும் எல்லாருமே. ஏன்னா
ஒரு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எல்லாருக்குமே எப்படின்னா ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷனுக்கு ஒரு ஜிபிஎஸ் போட்டு ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம போகிற மாதிரி. அப்போ அது நம்ம முன்னாடி பாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக ஒரு விஷயம் நமக்கு காத்திருக்கு, இந்த காலகட்டத்தில் இது நமக்கு நடக்க போகுது அப்படின்னா அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வழிபாடுகள், நம்மளோட வாழ்வியல் மாற்றங்கள் இதையெல்லாம் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது. ஆனால் என்னோட அஸ்ட்ராலஜி நல்லா இருக்குது, எனக்கு இப்போ நல்ல திசாபுத்திகள் நடக்குது, டிரான்சிட்டில் கிரகங்கள் நல்லா வேலை செய்யுது. ஆனால் நான் இந்த புதிய வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு வந்து பல இடையூறுகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல எல்லோருமே வாஸ்து செக் பண்ணணும். ஏன்னா நல்லா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நடக்காமல் போகுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வாஸ்து குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிற புரிதலை ஃபஸ்ட்டு எல்லாருமே கொண்டு வரணும். அதற்கு சரி, ஒரு வீடு புதுசாக கட்டி வந்துட்டோம், அந்த வீட்டில் ஒரு படி தவறாக இருக்குது, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வாயிற்படி ராஜநிலை தவறாக இருக்குது, எல்லா வாஸ்து நிபுணர்களும் இடித்து உடைச்சி உடனே சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வீடு புதுசாக கட்டி பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு மனையை வாங்கி பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டி நிறைய உறவுகளை கூப்பிட்டு ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் படியை இடிக்க முடியுங்களா? ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் இல்லை 1 வருஷம் 3 வருஷத்தில் தான். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வீட்டுக்குள்ள வீடு ஒரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த வீட்டுக்குள்ளேயே நல்ல எனர்ஜி ஃப்ளோ உள்ள வடக்கு உச்சப்படுத்தி ஒரு ரூமை எடுத்து செலக்ட் பண்ணி அந்த ரூமில் ஒரு சின்னதாக ஒரு உட்டிலே கரெக்ஷன் பண்ணி தாயின் கருவறையில் ஒரு குழந்தை எப்படி பாதுகாக்கிறோம் அது போல் அந்த குடும்ப நபர்களை செழிப்படைய வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதுதான் மற்ற வாஸ்து நிபுணர்களுக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ அது போல் சரி பண்ணும் பொழுது அவங்க எந்த விஷயத்தில் வந்து அவங்க பிரச்சனையில் இருக்காங்களோ அதுலேருந்து படிப்படியாக வெளியில் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த படி உடைக்கிறதாகட்டும், வாசப்படியை மாற்றி வைக்கிறதாகட்டும் எல்லாமே நிரந்தர தீர்வுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இப்போ நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் ஐசியூவில் வைக்கும் பொழுது அந்த ஐசியூவில் வந்து நம்ம ஒரு ஆக்சிஜனோ ஒரு வென்டிலேட்டர் போட்டோ ஒரு உயிரை காப்பாற்றி வெளியில் கொண்டு வரும்போது என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களை பாதுகாத்துறோம். ஃபஸ்ட்டு அவங்க அந்த நெகட்டிவ் ஆன விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்த பிறகு இந்த வீட்டை வந்து நிரந்தரமாக சரி பண்ணுறோம். அப்போ இந்த தலைவாசல் அப்படிங்கிறது ஜென்ரலாக நீங்கள் சொன்ன மாதிரி வாயிற்படி அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு திசை இப்போ உதாரணத்துக்கு ஒரு வடக்கு திசை பார்த்த வீடாக இருக்குது, ஒரு கிழக்கு திசை 4 திசையில் ஏதோ ஒரு திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சென்டரில் வைப்பாங்க. ஏன்னா அதை வந்து 9 பிரிவுகளாக பிரிப்பாங்க. அதாவது ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு அது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரிப்பாங்க. 7 பிரிவுகளாக பிரிக்கணும். அடுத்தது ராகு கேது வச்சு சில பேர் 9 பிரிவுகளாக பிரித்து அந்த இப்போ ஒரு 30 அடினா ஒவ்வொன்றுக்கும் 3 அடி 3.5 அடி அப்படின்னு சொல்லி பிரித்து இது வந்து புதன் பாகத்துலேயோ குரு பாகத்துலேயோ வச்சா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டோட சென்டரில் வைப்பாங்க வாசப்படி. அப்போ அங்கே அந்த மாதிரி வைக்கும் பொழுது ஒரு இடத்தோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பார்க்கணும். இதுதான் நம்ம சொல்கிறது சயின்டிஃபிக் வாஸ்து. இதில் வந்து ஒரு ரைட்டோ ஒரு லெஃப்டோ ஒரு 20 டிகிரியோ 15 டிகிரியோ திரும்பும் பொழுது அந்த வாயிற்படி மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ எல்லாமே சரியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. ஆனால் அந்த வாசற்படி ஒன்று மாறும் பொழுது அந்த இடத்துல வந்து தவறுகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து நிறைய வாய் தான் உள்ளே வந்து நல்ல இந்த உடம்புக்கு நல்ல நம்ம உணவுப் பொருட்களை கொடுத்து நம்மளை டைஜஷன் பண்ண வச்சு நமக்கு உண்டான சத்துக்களை நம்ம இந்த உடம்பு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பிரதானம் வாய். அது போலவே ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த ராஜநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் சொன்ன வாயிற்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வந்து கரெக்டாக இருக்கிறது சிறப்பு. அது இல்லைன்னா இது போன்ற பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். நம்ம உடம்பும் நம்ம வாழக்கூடிய வீடு, அது சொந்த வீடோ வாடகை வீடோ இதெல்லாம் இயற்கைக்கு தெரியாது. இது எல்லாமே நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம உடம்பும் நம்ம வாழக்கூடிய வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பாதிப்பில் இருக்கோமோ, உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் தென்கிழக்கு பாதிக்கப்பட்டால் அங்கே கேன்சர் உண்டு. இது வந்து வீட்டுக்குள்ளே மட்டும் நான் பார்க்குறதில்ல, வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள காலி இடம் எப்படி இருக்குது, சைட்டை தாண்டி வெளியில்
சுற்றுப்புற வாஸ்துல என்ன இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி என்ன பண்ணுறோம், நம்மை சுற்றி உள்ள இந்த வெட்ட வெளி, இந்த பிரபஞ்சத்தில் தான் நமக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள், நமக்கு வேண்டிய தண்ணீர், நமக்கு வேண்டிய காற்று எல்லாவற்றையுமே இந்த பிரபஞ்சத்துலேருந்து தான் எடுக்கிறோம். அது போலவே ஒரு வீடும் தன்னை சுற்றி உள்ள வெட்ட வெளியிலிருந்து தான் எடுக்குது. இதுதான் நம்மளோட பேசிக் ரூல். இது வந்து சொல்கிறதுக்கு வந்து ஏதோ ரொம்ப சயின்டிஃபிக்காக நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வீட்டை பார்க்கும்போது எந்த இடத்துல நம்ம வந்து அதிக காலி இடம் விடணும், எந்த இடத்துல காலி இடம் கம்மியாக விடணும், எந்த இடத்துல மேடு இருக்கணும், எந்த இடத்துல பள்ளம் இருக்கணும், எங்கே மரங்கள் இருக்கலாம், எங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் சில மரங்களை எடுத்தாலே அற்புதமான ரிசல்ட் கிடைக்குங்க. ஓகே ஓகே. அதாவது வந்து காமனாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு வாஸ்து பாருங்க, வீடு கட்ட போறீங்கன்னா அந்த இடத்துக்கு வாஸ்து பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து சுற்றி உள்ள இடம் மற்ற எல்லாத்துக்குமே வாஸ்து பார்த்து நிச்சயமாங்க. அதாவது வீடு கட்டுறவங்க வாஸ்து பார்க்கறத விட வீடு கட்டி போயிட்டு குடி போயிட்டு பாதிக்கப்படுறாங்க பாருங்க, அவங்க தான் வாஸ்து அதிகமாக பார்க்குறாங்க என்னோட அனுபவத்தில். ஓகே மேம். மேம் பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க கடவுள் வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பூஜை அறை வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த இடத்துல வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக வந்து வடகிழக்கில் வந்து பூஜை அறை இருக்கலாமா? வடகிழக்கில் ஒரு குறிப்பிட்ட இந்த சென்னை, திண்டிவனம் இந்த ஏரியா வரைக்கும் வடகிழக்கில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஆத்தூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், இன்னும் உடுமலை வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே தென்மேற்கில் தான். கன்னி மூலை கணபதி, கன்னி மூலையில் தெய்வத்தை வைக்கணும், கன்னி மூலையில் தெய்வத்தை வச்சா எனக்கு நிறைய பவர் கிடைக்கும், நிறைய சக்தி கிடைக்கும், நான் நிறைய சம்பாதிக்கலாம், இப்படியெல்லாம் கனவு கண்டு தென்மேற்கில் பூஜை அறை வைப்பாங்க. இது இரண்டுமே தவறு தான். வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சாலும் தவறு தான், தென்மேற்கில் பூஜை ரூம் வச்சாலும் தவறு தான். அதுவும் டிகிரி பார்த்து கரெக்டாக வடமேற்கில் வடக்கு திசையில் வைக்கும் பொழுது பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஓகே சூப்பர் மேம் சூப்பர். இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த இடத்துல பூஜை ரூம் இருக்கக்கூடாது? வடகிழக்கில் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டோட வடகிழக்கில் இருக்கக்கூடாது, தென்மேற்கில் இருக்கக்கூடாது. ஓகே. அப்படி இருந்தால் ஏதாவது பாதிப்புகள்? நிச்சயமாக வடகிழக்கில் இருந்தது அப்படின்னா வருமானம் தடைப்படும், குழந்தைங்களால பிரச்சனைகள் உண்டு, திருமண தடை இருக்கும், நோய்கள் அதாவது தைராய்டு, கண் மூக்கு தொண்டை தொடர்பான நோய்கள் இது எல்லாமே இருக்கும். மேம் இப்போ வந்து அது இல்லாமல் தென்மேற்கில் வந்து பூஜை அறை இருந்ததுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பாங்க? சவுத் வெஸ்ட் தென்மேற்கு திசையில் பூஜை ரூம் இருந்தது அப்படின்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை இருக்கும். தென்மேற்கில் இந்த மாதிரி பூஜை ரூம் வச்சிருக்கிற இடங்களால வழக்குகள், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அவமானங்கள் இருக்கும், கிட்னி ஃபெயிலியர் இருக்கும், ஸ்பைனல் கார்டில் இஷ்யூ இருக்கும். இத்தனையும் கொண்டு வரக்கூடியது தென்மேற்கு பூஜை அறை. அப்போ இந்த வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் இருக்கிற பூஜை ரூமை ஃபஸ்ட்டு மாற்றணும். சுத்தமாக வடகிழக்குல எல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அதை விட தவறு தென்மேற்கு. வடகிழக்கு எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற 2 இடங்களில் 2 ஜன்னல்கள், 2 கண்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 கண்கள். அந்த 2 கண்களும் 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்துருக்கணும். எனக்கு பூச்சி வருது, கொசு வருது இப்படிலாம் ரீசன் சொல்லக்கூடாது. கொசுவால் அடித்து 24 மணி நேரம் எந்த வீடுகளிலெல்லாம் வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் ஓப்பன் ஆகிருக்கும் அங்கே எல்லா வரவுகளும் உண்டு. ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கழிவறைகள் எல்லாமே வந்து வெளியில தான் இருக்கும். ஸோ வந்து அது சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் சிட்டியில் பொதுவாக அப்படி வைக்க முடியாது, அதனால வீட்டில் தான் வைப்பாங்க. ஆனால் நிறைய ஜோதிடர் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து கழிவறைகள் இருக்கக்கூடாது, இருந்தாலே பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. இது எல்லாமே உண்மைதானா? அதாவது வீட்டுக்குள்ளே கழிவறை அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்போ ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வந்தது தான். முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் கிராமமோ சிட்டியோ அதெல்லாம் கணக்கு இல்லை. வீட்டுக்குள்ளே டாய்லெட் அப்படிங்கிறது வைக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கட்டாயத்துக்கு வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் ரொம்ப குறுகிய இடங்களாயிடுச்சு. அப்போ இதில் மேற்கு மத்திய பாகத்தில் டாய்லெட் வச்சுக்கிறது சிறப்பு. அதையும் டிகிரி பார்த்து 16 கோணங்களில் எந்த கோணங்களில் நம்ம வந்து எந்த திசையில் வந்து நம்ம வந்து டாய்லெட் அமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனித்து அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே வடமேற்கில் டாய்லெட்டை போட்டுருவாங்க வீட்டுக்குள்ளே, அதுவும் கொஞ்சம் மேடு பண்ணி இந்தியன் டாய்லெட் போடுவாங்க. இது வந்து வடமேற்கு அப்படின்ட்டு அவங்க நினச்சி போட்டிருப்பாங்க. அங்கே திசை முறிவு ஏற்படும் போது மாற்றங்கள் வருது. அப்போ அங்கே அந்த வடமேற்கில் இந்த மாதிரி தவறு வரும்போது வடமேற்கு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் அந்த குடும்பம் சந்திக்குது. அப்போ அதை வந்து நம்ம எல்லாவற்றையும்
கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு இருக்கணும், வாய் இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்கணும். கண்ணு இருக்கிற இடத்துல வாயும், வாய் இருக்கிற இடத்துல கண்ணு இருந்தால் மூஞ்சி எப்படி விகாரமாக இருக்கும், அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் இது இருந்தால் இது செல்வ செழிப்போட மகிழ்ச்சியாக குடும்பமாக இருக்கும். என்ன சொன்னேன்? குடும்பம் குடும்பமாக இருக்கும். இந்த வடகிழக்கில் பூஜை வச்சுருக்கவங்க, பூஜை ரூம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய தீபங்கள் ஏற்றுவாங்க, நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அப்போ எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி படத்தை கொண்டு வந்து வச்சா நம்ம பிரச்சனை தீருமா, அந்த கோவிலுக்கு போனால் தீருமா அப்படின்ட்டு வீட்டை வீடாக வச்சுருக்க மாட்டாங்க, குடும்பத்தை குடும்பமாக விட மாட்டாங்க, வீட்டை கோயிலாக மாற்றுவாங்க. யாரெல்லாம் அதிகப்படியான பூஜைகள், அதிகப்படியான படங்கள் வச்சு நிறைய 74 மணி நேரம் தீபம் ஏற்றிட்டு வழிபடுறாங்களோ அங்கெல்லாம் படிப்படியாக நிம்மதி குறையும், படிப்படியாக ஆரோக்கியம் குறையும். பழங்காலத்தில் முன்னோர்கள் எப்படி வழிபட்டாங்க, என்ன பண்ணினாங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கினாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம சில டிவி சேனல்ஸ்லேயே 24 மணி நேரமும் இறைவனை பற்றிய அதாவது பூஜைகள் ஒவ்வொரு நேரலையிலையும் எடுத்து போடுறாங்க, பாட்டு நிறைய போடுறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட லஞ்ச் டைம் 1 o'clock இப்போ நம்ம பேசுகிறோம். இந்த டைமில் போய் நீங்கள் சென்னையில் இப்போ ஒரு 50 வீடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட 40 வீடுகளில் குறிப்பிட்ட ஒரு சேனலோட சுவாமி பாடல்கள், அதை பற்றிய அபிஷேகங்கள், இதெல்லாம் கோவில்லையே காலையில் 6 மணிக்கு திறக்கிறாங்க, மதியம் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க, மாலை நேரத்தில் 4 மணிக்கு ஓப்பனு, 8 மணிக்கு க்ளோசிங். அது இறைவனுக்கும் ஒரு டைமுன்னு வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதெல்லாம் கிடையவே கிடையாது. 24 மணி நேரமும் ஒரு வீட்டில் இந்த ஆன்மீக விஷயங்கள் அதிகமாக இருக்குதுன்னா அங்கே வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த விரக்தி, அங்கே வருமானம் தடைபட்டிருக்கும், பிள்ளைங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, படிச்சிருந்தா வேலை கிடைக்காது, கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்காது, எல்லாமே வருமானம் அப்படிங்கிறது சுத்தமாக டோட்டலாக காலி, அதிக கடன். என்ன பண்ணுவாங்க? இறைவனை நாடணும் அப்படிங்கிறது, கோவிலுக்கு போய் நாடணும் அப்படிங்கிற புரிதலை விட்டுட்டு 24/7 ஆலயத்தை பற்றிய பாடல்கள், வழிபாடுகளை இது வீட்டில் ஓடிட்டுருக்கு. அப்போ இந்த வடகிழக்கு பூஜை ரூமை கொஞ்சம் இடம் மாற்றி வைங்க. நீக்கமரம் நிறைந்திருக்கிற இறைவன் எல்லா இடங்களிலும் நிச்சயமாக நமக்கு நல்ல வழி காட்டுவார். அப்போ அந்த இடத்த மாற்றிட்டு வடகிழக்க பிளெயினாக எந்த வெயிட்டும் இல்லாமல் சுவாமி படங்களை வச்சு அடைக்காமல், தீபம் ஏற்றாமல், வடகிழக்கு கிழக்கு 2 ஜன்னல்கள் வச்சுட்டு ரிலாக்ஸாக விடுங்க. 90 நாட்களில் இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60% இதுலேயே உங்களுக்கு சரியாகும். சூப்பர் மேம், சூப்பர். அதாவது பஞ்சபூதங்களை உள்ளடக்கி தான் வீடு அப்படின்றது ஒன்று உருவாகுது. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எங்கே பூஜை அறை இருக்கணும், எங்கே நிலைவாயில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தண்ணீர் தொட்டி. தண்ணீர் ஒரு தேவைகள்லையும் அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தண்ணீர் தொட்டி எந்த இடத்துல இருக்கணும், வடகிழக்கில் இருக்கலாமா, தென்மேற்கில் இருக்கக்கூடாது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் எது மேம் உண்மை? வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு, இந்த 2 பகுதி எங்கே இருக்குது ஒரு வீட்டுக்கு? ஏன்னா ஒரு மனை அப்படிங்கிறது சில இடங்களில் 40க்கு 40, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சதுரமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் 60க்கு 30 செவ்வகமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் 30க்கு 60 நீள் செவ்வகமாக இருக்கும். இதில் நீங்கள் போய் வடகிழக்கு எங்கே பிடிக்கிறது? அங்கே தான் இருப்பியல் வாஸ்து நிபுணர் வருவாங்க. அவங்க காம்பஸ் வைக்கணும். காம்பஸ் வச்சு அந்த இடத்தோட நார்த்து எத்தனை டிகிரி திரும்பிஇருக்குன்னு சொல்லிட்டு 16 பிரிவுகளாக அந்த மனையை பிரிக்கணும். அந்த சைட்டை பிரித்து அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் சம்பு வரணும். அந்த சம்பு செப்டிக் டேங்க் எல்லாமே. அப்போ இந்த செப்டிக் டேங்கை விட இந்த சம்பு 1 அடியாவது ஆழமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அது போலவே இந்த சம்பில் தண்ணி நிறைக்கிறீங்க அப்படின்னா தென்மேற்கில் மேல்நிலை, அதாவது வடகிழக்கில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி, தென்மேற்கில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி. இங்கேருந்து தண்ணி மேலே போகணும், கீழேருந்து மேலே தென்மேற்கில் சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற வாட்டர் டேங்க்கு தண்ணி போய் அது டேப்பு எல்லா இடங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வரணும். இது எதை சொல்லுது? நம்ம உடம்போட நரம்புகளின் இயக்கத்தை சொல்லுது. காலில் நமக்கு 2 கால்லையும் கெண்ட காலில் ஹார்ட் இருக்குது, ஹார்ட் மாதிரி இருக்குது, பம்ப் பண்ணுது. கீழே வர பிளட்டு கீழே வருது,
பம்ப் பண்ணி மேலே போகுது, மேலே போய் ஹார்ட் பியூரிஃபை பண்ணுது, பியூரிஃபை பண்ணி எல்லா ரூமுக்கும் நமக்கு டாய்லெட்டுக்கு கிச்சனுக்கெல்லாம் டேப்பில் தண்ணி ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த நரம்புகள் எப்படி பிளட்டை எடுத்துகிட்டு போகுதோ அந்த மாதிரி எல்லா பைப்பும் எடுத்துகிட்டு போகுது. இந்த மாதிரி எந்த வீட்டில் கரெக்டாக வடகிழக்கு கிழக்கில் சம்பு போட்டு சவுத்து வெஸ்ட்டில் மேற்கு தென்மேற்கு தெற்குங்கிற இடத்துல தண்ணீர் தொட்டி அமைச்சு தண்ணி மேலே எடுத்து வீடு முழுவதும் தண்ணி வருதோ அந்த வீட்டில் அபரிவிதமான செல்வம் இருக்குது. இதெல்லாம் என்னோட ரிசர்ச். சூப்பராக இருக்கும். கரெக்டாக செய்யணும். எதை செஞ்சாலும் சயின்டிஃபிக், எதை செஞ்சாலும் அறிவுபூர்வமாக அறிவாற்றலை பயன்படுத்தணும், ஆன்மீகத்தை அளவோடு வச்சுக்கணும், சயின்டிஃபிக்காக அறிவியல் சார்ந்த விழிப்புணர்வோட வாழ்வியலில் அழகாக மாற்றத்தை கொண்டு வரும்போதும் இந்த வாஸ்துவை பக்காவாக சரி பண்ணும்போதும் சூப்பராக ஒவ்வொரு குடும்பமும் விஸ்வரூப வெற்றி அடைய முடியும். பொதுவாக ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட போய் கேட்டோம்னா இது எங்கே இருக்கணும் இது எங்கே இருக்கணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் உங்களுடைய இந்த தெளிவான விளக்கம் வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேம், பொதுவாகவே உங்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னாலே வந்து ஒரு சுவிட்ச் வேர்ட்ஸ் சொல்லுவீங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம நேர்களுக்காக சொல்ல முடியும். நிச்சயமாங்கம்மா. சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு அறிஞர், ஒரு விஞ்ஞானி யூஎஸில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயங்கள். நாம் என்ன ஒரு மந்திரம் சொல்லுவோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆடி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மந்திர ஸ்லோகங்கள், அதை திரும்ப 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம், 108 முறை எழுதுவோம். அது குறிப்பிட்ட இந்த புதன்கிழமையில் காலையில் 6 to 7 புதன் ஹோரையில் 108 முறை இந்த ராமநாமாவளியை ஸ்ரீராம ஜெயம், யாருக்குமே இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு நாமம், ஒரு ராமரை பற்றிய அந்த ஒரு விஷயத்தை நம்மளாம் பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து சில சுவிட்ச் வேர்ட்ஸ், சில வார்த்தைகளை ஒன்றிணைச்சு சொல்லும்போது அது ஒரு ஒலியை, ஒரு வேகத்தை, ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது, ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரிகோரி கிருபாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட ஃபாலோயர், அவரோட வழித்தோன்றல்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் நிறைய கிளாஸஸ்லாம் படிச்சிருக்கேன். அதில் வந்து வாஸ்து வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நான் நேரடியாக தான் போய் வாஸ்து பார்ப்பேன். பிளான் வச்சு நான் உட்காந்த இடத்துலேருந்து வாஸ்து பார்க்குறதில்ல. எல்லா இடங்களுக்கும் டைரக்டாக மலை பிரதேசங்களுக்கு கூட தார் ஜீப்பில் போய் பார்த்துருவேன் வாஸ்து. ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த இடத்த சுற்றி என்ன இருக்குங்கிறத என்னால் அதாவது கவனிக்க முடியும். அது கவனித்து இதில் பெருமைப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை நம்பி ஒரு கிளையண்ட்டு கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ஆன் த ஸ்பாட் ரிசல்ட் கொடுக்கணும். அதற்கு எல்லா விதத்துலேயும் எப்பவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக என்னோடய ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த டக்குன்னு அவங்க வெளியில் வரணும். அவங்க வந்து இப்போ வாஸ்து பார்க்குறாங்க அப்படின்னா கூட அதுக்கு எனக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும். அப்போ அதுக்கு கூட வழியில் ஒரு வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சுருந்தாங்கன்னா எனக்கு ஃபீஸ் கூட கொடுக்க முடியாது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட. அப்போ அந்த இடத்துல இந்த விஷயத்த கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க வாழ்வியலை மாற்றிக்கிறதுக்கு, வீட்டில் அந்த அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குறதுக்கு, அவங்கள ஃபஸ்ட்டு பயம், விரக்தி, குழப்பத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும், திரும்ப ஒரு சாண்டிங்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து டிவைன் கவுண்ட், அதாவது டிவைன்னா நமக்கு தெய்வீக ஆற்றல், கவுண்ட் அப்படிங்கிறது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒளி அலைகள் வந்து நமக்கு ஒரு குட் வைப்ரேஷனை கொடுக்கும், ஒரு தெளிவான சிந்தனை கொடுக்கும், அடுத்தது என்ன வேலை செய்யலாங்கிற அந்த புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டிவைன் கவுண்ட் அப்படிங்கிறத சாண்டிங் அன்லிமிட்டட், எவ்வளோ வேணாலும், இதுக்கு குளிக்கணும், விளக்கேற்றணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் தூங்கி எழுந்ததுலேருந்து மனசுக்குள்ளே இந்த சாண்டிங் ஓடிக்கிட்டே இருக்கணும். டிவைன் கவுண்ட். சில பேர் வந்து இம்போசிஷன் மாதிரி எழுதுனா தான் அது மைண்டில் ஏறும், அவங்களோட ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும். அப்படிங்கிறதுனால லாங் சைஸ் நோட்புக், பிளெயின் நோட்புக் வாங்கிக்கணும். டிவைன் கவுண்ட் அப்படிங்கிறத 108 times ஒரே டைம், மார்னிங் 6 to 7 அந்த டைமில் எல்லா ஹோரையிலையும் டெய்லி நார்த்து பார்த்து உட்காந்து சேரில் உட்காரலாம், கீழே உட்காரலாம், அது நம்மளோட விருப்பம் தான். இதுக்கெல்லாம் வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. இது போல் எழுதிட்டு மனசுலேயும் சாண்டிங், ஒரு என்ன விஷயம் நமக்கு நடக்கணுமோ அதை நினைத்து, இப்போ நமக்கு ஒரு வருமானம் வரணும், எந்த பக்கமும் திரும்ப முடியல, நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும், டிவைன் கவுண்ட். இந்த யூனிவர்ஸ், தெய்வ சக்தி நிச்சயமாக நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கும். யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறது மூலமாகவோ, இல்லை நம்ம ஒரு தொழில் பண்ணுறது மூலமாகவோ, இல்லை அது நமக்கு வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது மூலமாகவும், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை உருவாக்கி அவங்களோட அடுத்த லெவல் லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். இது நம்மளோட நேயரில் வந்து எல்லோரும் இந்த டிவைன் கவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து
சொல்லுங்கள். உங்களுக்கு முடியும் அப்படின்னா நம்மளோட நீங்கள் வந்து சேனலுக்கு கூட உங்களுக்கு இதில் என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். இன்னும் நிறைய விஷயங்களை நான் வந்து நம்ம சேனல் மூலமாக நிறைய சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாருமே காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். உங்களோட வாழ்க்கை அற்புதமாக மிளிரட்டும். நற்பவி. ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.